ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 615 வேக்கன்சி இருக்குது. பிஇ டெக்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து சற்று முன் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2025. ஸோ ஜூன் 25க்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஏஇ நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇபி டெக்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் டெக்னிக்கலேருந்து கேட்பாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து 200 கொஸ்டின் இருக்கும். சிவில்னா சிவிலேருந்து 200 கொஸ்டின், ஈஸினா ஈஸிலேருந்து 200 கொஸ்டின். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 615 வேக்கன்சி இருக்குது. இந்த 615 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி 615 வேக்கன்சியை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இருக்குது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ மைனிங் இன்ஜினியர், ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்க்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது. ஸோ எல்லா வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செக் பண்ணிக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 47 போஸ்ட் இருக்குது. அந்த 47 போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 615 வேக்கன்சி வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஓபிசி, ஸோ ஓசி கேட்டகரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ 57 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஓசிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு 32 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓசியாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அதர் ஸோ எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து சிலபஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில்னா சிவில் இன்ஜினியரிங், ஸோ பிஇ சிவில் முடித்தா அப்ளை பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பிஇ சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து மெக்கானிக்கல் படிச்சிருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஇயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸும் இருக்குது. ஸோ சிவில் இன்ஜினியரிங்கான சிலபஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் இருக்குது, ட்ரிபிளிக்கான சிலபஸ், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிலபஸ் இருக்குது. இதை செக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.